Hey guys, welcome back to my channel. லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க கேட் அடாப்ட் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே வந்தோம். எங்கே வந்திருந்தோம் அப்படின்னா கிச்சனர் வாட்டர்லூரில் உள்ள ஹியூமன் சொசைட்டிக்கு வந்திருந்தோம். ஸோ இன்றைக்கும் நம்ம வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் என்ன சொன்னாங்க அப்படின்னா வெப்சைட்டில் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் போயிட்டு நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு எந்த கேட்டை வந்து புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்துட்டு புக் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி தான் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் எந்த கேட் பண்ணோம் அப்படின்னா அவன் நேம் வந்து ஜேமி. அவனோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அவனை பற்றி பெருமையாக போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்கன்னா ஐ கேன் பார்ட்டிசிபேட் இன் ஒலிம்பிக் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பான், துருன்னு இருப்பான், இந்த மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. அவனோட ஷேட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி ஒரு ஷேடில் இருக்கும். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தான். அவன் அப்போ ஏஜ் வந்து 4 months அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் ஆயிருக்கும். ஸோ ஏஜ் 4 months ப்ளஸ் ஒரு 10 days அந்த மாதிரி இப்போ ஆயிருக்கும். ஸோ நம்ம அதை தான் நம்ம போய் பார்த்துட்டு அவங்க கூட விளையாண்டுட்டு ஸோ அவங்க வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. நம்ம விளையாடும் போது கேட் வந்து நம்ம கூட எப்படி ஃபீல் ஆகுது, ஃப்ரெண்ட்லியாக இருக்குதா, நல்லா பழகுதான்னு பார்த்தா மட்டும்தான் நமக்கு வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ உள்ளே போய் தான் நம்ம வந்து அந்த ஃபீஸ் அப்புறம் என்னென்னலாம் அதுக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஜேமியை நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ காரில் தான் இருக்குது. ஒரு கார்ட்போர்டில் வச்சு அவங்க பேக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது அவனோட டவல் அவனுக்காகவே வச்சு கொடுத்தாங்க. ஸோ எப்படி சொல்கிறது, அவன் ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து அவனோட ஸ்மெல் இருக்கணுங்கிறதுக்காகவே அவனோட டவலை அதில் வச்சு அது மேலே தான் வச்சு கொடுத்தாங்க. ரொம்ப அமைதியாக உள்ள அப்படியே பப்பியமாக உட்காந்துருக்குறான். ஸோ நாங்கள் போனோம். அவங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணான் அப்படின்னா ஃபஸ்ட்டு வரவே இல்லை, ஒரு மாதிரி உள்ளே உட்காந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அப்படியே மெல்ல வந்து நடந்து அந்த இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே இருந்ததெல்லாம் சாப்பிட்டுட்டு எங்கள் கூட லைட்டாக விளையாண்டான். 2 மியாவும் சொல்கிறா அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். அவன் கத்துனான், ஆனால் அது காதுலேயே விழுவலை. ஒரு 10 வாட்டி கத்திருப்பான், ஆனால் அது காதுலேயே விழுவலை. ஏனே தெரில, மியூட்டில் மியாவும் சொல்லியிருப்பான் போல். அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம பின்னாடி பழகும் போது நல்லா பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நிறைய கிஃப்ட் கார்டு கொடுத்தாங்க. ஒன்று வந்து ராயல் கேனைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட், அந்த பிராண்டில் தான் ஃபுட் வந்து இவங்க ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க போல். ஸோ அதே இதில் கொடுத்தாங்க. ஒரு $120 ஒர்த்தான வவுச்சர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரென்ஸ்பெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்போட கிஃப்ட் கார்டு. அது வந்து எப்படின்னா நம்ம ஏதாச்சும் திங்ஸ்லாம் வாங்கணுன்னா வாங்கிக்கலாம் போல் அந்த ஷாப்பில் போய்ட்டு. அது பெட்ஸோட இதில் தான் இருக்கும். ஸோ அது ஒரு $25 கொடுத்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு $150 வந்து வவுச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அடாப்ஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னா $330 கட்டணும். அந்த கார்ட்போர்டையும் சேர்த்து தான் அந்த $330. ஸோ ஓகே தான். ஸோ அடாப்ஷன் ஃபீஸு வெளியில் ப்ரீடர்கிட்ட போகிறதுக்கு இது ஓகே தான். அதுக்கப்புறம் ஃபுட் ஹேபிட் பற்றி எல்லாம் கேட்டோம். பால் கொடுக்கலாமா, மோர் கொடுக்கலாமா, இந்த மாதிரி நம்ம ஊர்லலாம் கொடுப்போம்ல அது மாதிரி கொடுக்கலாமான்னு கேட்டேன். ஸோ அவங்க ஸ்ட்ரிக்ட்லி நோ சொல்லிட்டாங்க. அவனுக்கு ஒத்துக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது இல்லாமல் இங்கே வெட்டினரி ஃபீஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதுக்காகவே யாருமே வந்து எதையுமே ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அவனுக்கான வெட் ஃபுட் அண்ட் ட்ரை ஃபுட் மட்டும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் அப்புறமா ட்ரீட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரீட்டும் கிட்டத்தட்ட வெட் ஃபுட் மாதிரி தான், ஆனால் அதில் வேறு ஃப்ளேவர் அந்த மாதிரிலாம் இருக்கும் போல். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல். அது ட்ரீட்டுங்கும் போதே அதில் எதுவும் ஃபிஷ்ஷு இந்த மாதிரிலாம் போட்டு அந்த மாதிரி இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது, வாட்டர் நல்லா குடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவன் இங்கே பார்த்தோம், அவனாகவே ஃபுட்டெல்லாம் நல்லா சாப்பிட்றான், வாட்டர் நிறையா குடிக்கிறான். ஸோ அதனால் அந்த மாதிரி இஷ்யூ நமக்கு எதுவுமே வராது. ஆல்ரெடி நல்லாவே ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, ஈஸியாக இருக்கும் அவனை கேரி பண்ணுறதுக்கு. வாங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அவன் எப்படியெல்லாம் விளையாடுறான், என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ரொம்ப கொஞ்சம் அமைதியாக இருந்தான். ஒரு 20% தான் இருந்தான். வீட்டில் 100% இருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஒரு 3 நாள் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஆட்டம் போடுவான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பார்க்கலாம் அது எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படியும் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 days-ஆவது ஆகும். கண்டிப்பாக 1 week கழிச்சு தான் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ளே அவன் என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் இதில் அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ பாருங்கள் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு.